நாம் இந்த ஆராதனை அட்வென்ட் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிறு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஆண்டவரின் வருகைக்காக ஜபத்துடன் காத்திருத்தல். மல்கியாவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள். நாம் முதல் வருகையை நாம் ஆசரிக்க அடுத்த மாதத்திலே ஆண்டவர் கிருபை தருகிறார். அவ்விதமாக முதல் வருகையை நாம் ஆசரிக்கும் போது இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். தனிநபராக, குடும்பமாக, திருச்சபையாக இரண்டாவது வருகையிலே எவ்விதம் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நாம் 3 தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, கடவுளின் வழியில் வாழ்வது, live God's way. கடவுளின் வழியில் வாழும்போது நாம் அவனுடைய வருகையிலே ஆயத்தப்பட முடியும். இரண்டாவது, உறுதியாக நிலைத்து நிற்கும்போது, ஸ்டாண்ட் ஃபர்ம் அண்ட் ஹோல்ட் ஃபாஸ்ட், உறுதியாக நிலைத்து நிற்கும்போது. மூன்றாவது, நாம் இவ்விதமாக நாம் கற்றுக்கொள்கிறோம், விழித்திருந்து கவனமாய் இருப்பது. இந்த 3 தலைப்பை நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியா தீர்க்கதரிசியினுடைய செய்தியானது லாஸ்ட் வாய்ஸ் என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். 400 ஆண்டு காலம் இடைவெளி. அந்த 400 ஆண்டுகளுக்கு பின்புதான் எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஊழியத்தை, ஒரு ப்ராஃபட்டிக் வாய்ஸை அவர் ஆரம்பிக்கிறார். ஆதலால் தான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இவர் எலியாவா என்ற ஒரு கேள்வி, ஒரு ஐயப்பாடு எழுந்தது. அதற்கு பின்பு 400 ஆண்டு காலம் இடைவெளி. அநேக தீர்க்கதரிசிகள் பேசினார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு முன்பதாக மல்கியா தீர்க்கதரிசி ஒரு எச்சரிப்பின் செய்தியை தேசத்திற்கு அவர் சொல்கிறார். மல்கியா தீர்க்கதரிசியை தொடர்ந்துதான் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்படுகிற மனிதர் யோவான் ஸ்நானகன். 2 பேரும் அவனுடைய வழியை குறித்து, தெய்வீக வாழ்வு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக ஆணித்தரமாக சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்போது அந்த ஜனங்கள் அவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்பட்டார்கள். அதுதான் முதல் அதிகாரத்திலே முதல் 5 வசனம். டவுட்டிங் காட்ஸ் லவ், கடவுளின் அன்பை குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். ஆதலால் தான் அவனுடைய வார்த்தை சொல்கிறது, யாக்கோபை சிநேகித்தேன். அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி சிநேகித்து என்கிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் எங்களை பார்த்து சொல்கின்றீர்கள், ஆண்டவர் உங்களை நேசித்தார். எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் எங்களை நேசித்தார் என்பதை எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். இக்காலகட்டத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான கூட்டம், ஏசாவுடைய வம்சத்தார், ஏதோமியர், அவர்கள் சொல்கிறார்கள், நாம் எளிமையாக்கப்பட்டோம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் என்னென்றைக்கும் சினம் வைக்கிற வரைக்கும் ஜனமென்றும் சொல்லப்படுவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரின் அன்பை குறித்து அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஜனமாக இருக்கலாம், ஒரு திருச்சபையாக இருக்கலாம். ஆண்டவர் நம்மை மிக நேசிக்கிறார். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசித்து, யோவானிலே பார்க்கிறோம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்சன்,
RSV வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு நான் உங்களை அபிஷேகம் செய்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் யோவான் 3:16 படி ஆண்டவராய கர்த்தர் தம்முடைய அன்பினால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஆண்டவராய கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கேட்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து எப்படி ஆண்டவர் எங்களை சிநேகிக்கிறார், அது எங்களுக்கு தெரியவில்லையே, அது எங்களுக்கு புரியவில்லையே. அப்போதுதான் அதே 1 அதிகாரம் 6 வசனம் முதல் 2 அதிகாரம் 9 வரைக்கும் டிஸ்ஆனரிங் காட்ஸ் நேம், கர்த்தரின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள், கர்த்தரின் நாமத்தை அவர்கள் தூசித்தார்கள், கர்த்தரின் நாமத்துக்கு விரோதமாக இருந்தார்கள், கர்த்தரின் நாமத்தை அவமதித்தார்கள், கர்த்தரின் நாமத்தை தூஷித்தார்கள். அன்புக்குரிய தூய திருத்துவ சபை குடும்பமே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதினால் ஆண்டுடைய நாமத்தை தூசிக்கிறோம், எதினால் ஆண்டவரின் நாமத்தை அவமானப்படுத்துகிறோம், எதினால் ஆண்டவரின் நாமத்துக்கு விரோதமாக செய்கிறோம். இவர்கள் எப்படி செய்தார்கள்? இதே 1 அதிகாரம் 8 வசனத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், ஊனமானதை பலி செலுத்தினார்கள். அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆராதனை என்பது ஆண்டவருக்கு பலி செலுத்த. எதை பலி செலுத்த போகிறோம்? ஆத்துமாவை, சரீரத்தை. ஆண்டவரே, என்னையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லிதான் பலி செலுத்தும்படியாகத்தான் ஒவ்வொரு காலை மாலை ஆராதனை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. தேவ பிள்ளைகளே, இதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சண்டே வர்ஷிப் வந்து விட்டேன், நான் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு விட்டேன், அதோடு எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அவ்வளவுதான், இனி நெக்ஸ்ட் சண்டே நான் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லலாமோ? அப்படி சொன்னால் ஊனமானதை, பயன்படுத்தப்படாதது, விரும்பப்படாததை ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறோம். 8 வசனத்தை சொல்கிறார், உங்கள் மேல் அவர் பிரியமாய் இருப்பாரோ? ஆண்டவர் பிரியமாய் இருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, அவருடைய சாக்ரிஃபைஸ், பலி செலுத்துவதிலே ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை, அவமதித்தார்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் எந்த பலி பொருளையும் பலி செலுத்த வரவில்லை, ஆனால் சரீரத்தை, ஆத்மாவை பலி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். ஏன் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? பசுத்த ஆவியானவர் தெளிவாய் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இன் கிரைஸ்ட் ஃபார் கிரைஸ்ட், இதுதான் திருச்சபையின் குடும்பத்தின் ஒரு மோட்டோவாக, நோக்கமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக. யோசித்து பார்ப்போம். நான் பலி செலுத்த வந்திருக்கிறேன், ஆண்டவரே, என் பலி ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? என் வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? என் உரையாடல் பிரியமா இருக்குமா? என்னுடைய அர்ப்பணிப்பு பிரியமா இருக்குமா? எப்போதுமே நான் ரெடிமேட் ஆன்சரை நான் என் கரத்திலே வைத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு சரியாகாது, இதெல்லாம் எனக்கு சரியா வராது, பெயரளவில் தான் நான் இருப்பேன். இல்லை தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக வாழ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே பலி செலுத்த வேண்டும். அந்த பலி ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம் 11 வசனத்திலே தூபம் காட்டுதல், சர்வீஸ். முதலாவது நான் சொன்னேன் சாக்ரிஃபைஸ், 2வது சர்வீஸ், ஜபம் ஒரு தூபம், செயல்பாடு ஒரு தூபம். தேவ பிள்ளைகளே, இந்த தூபமெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், சுத்தமான தூபத்தோடு நீங்கள் வர வேண்டும் என்றுதான் அந்த பகுதியிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, அதே அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது 12 வசனத்திலே சாக்ரமெண்ட். பழைய காலத்திலே எதையெல்லாம் சாக்கிரமந்தாக பயன்படுத்தப்பட்டது சொல்கிறார். காணிக்கையை செலுத்துகிறீர்கள், அந்த காணிக்கை ஒரு சாக்கிரமந்தின் அடையாளமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இயேசுநாதர் உங்களையும் என்னையும்
நீக்கும்படியாக ஒரு புதிய சாக்கிரமந்தை ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் டிஸ்ஆனரிங் காட்ஸ் நேம், கர்த்தரின் நாமம் மகிமைப்பட வேண்டிய நேரங்களிலே அது மகிமைப்படவில்லை. ஆதலால் தான் இதே அதிகாரத்திலே ரொம்ப வேதனையோடு 2ஆம் அதிகாரத்துக்கு உள்ளாக அவர் சுட்டி காண்பிக்கிறார். அடுத்த குறிப்பு நான் சொல்லும்போது அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எவ்விதம் தெய்வீக வாழ்க்கை வாழ்வது? தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்தால்தான் ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தப்பட முடியும். நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் இருந்து, நான் ஒரு ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன், நான் ஒரு நாமினல் கிறிஸ்டியன், ஆண்டின் வருகைக்கு ஆயத்தப்பட முடியுமா? முடியாது என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் வெறுக்கிறார், ஆண்டவர் வேதனைப்படுகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த ஆராதனையிலே ஆண்டவராகிய கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு பலி, அதற்கு பணிவிடை, அதற்கு சாக்கிரமந்து நமக்கு ஆயத்தமாய் படுவதற்கு உருவாக்கப்படுவதற்கு ஏதுகரமாய் இருக்கட்டும். 2வது குறிப்பை நான் 2 தெசலோனிக்கேயருக்கு சொல்லிவிட்டு நான் மீண்டும் இதே மல்கியாவின் புஸ்தகத்துக்கு நேராக நான் கடந்து வருகிறேன். 2வதாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த தெசலோனிக்கேய திருச்சபை ஒரு யங் சர்ச், இளம் திருச்சபை. பவுல் அப்போஸ்தலன் திருச்சபையிலே சில நாட்கள் தான் தங்கி அவர் வேலை செய்கிறார். இந்த திருச்சபையிலே வேலை செய்யும்போது நிறைய மார்க்க பேதங்கள், நிறைய குழப்பங்கள், உபத்திரவங்கள் வந்தது. ஆதலால் தான் அந்த திருச்சபையிலே இனி நாம் எப்படியும் வாழுவோம்? ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் ஏற்கனவே வந்து விட்டார், வந்து மரித்து விட்டார். அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏற்றுக்கொண்டார்கள், வந்தார், வந்து மரித்து விட்டார், இனி வரமாட்டார். ஆதலால் தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்பிக்கையற்ற கூட்டத்தை போல வாழ வேண்டாம், இந்த இயேசுநாதர் மீண்டும் வருவார், நித்திரை கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் உயிரோடு இருக்கிறவர்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அதையெல்லாம் சொல்லிவிட்டு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 17 வசனங்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்ட வேத பகுதியில். அதில் சொல்கிறார், உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். உறுதியாக நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற செய்தியானது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இங்கே கவனிங்கள், என்னை பாருங்கள், இப்போது வாசிக்க வேண்டாம், புரியாது. 2 முக்கியமான காரியம், அபாஸ்டசி, 2வது ஆன்டி கிரைஸ்ட், துரோகம் பண்ணுதல், 2வது அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தை இந்த கிரேக்கத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் அக்கிரமம். அதற்கு பெயர் ஆன்டி கிரைஸ்ட் என்று அர்த்தம். அபாஸ்டசி என்று சொன்னால் துரோகம் என்று அர்த்தம். இந்த சபையாருக்கு பவுல் அப்போஸ்தலன் கடிதம் சொல்லி எழுதுகிறார். 3ஆம் வசனம், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் சொல்லுங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வழிபட்டாலொழிய அந்த நாள் வராது. நன்றாக கவனிப்போம். அபாஸ்டசி என்று சொன்னால் விசுவாச துரோகம். தேவ பிள்ளைகளே, எதையா விசுவாச துரோகம்? திருப்பிக் கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இவ்விதமாக நாம் வாசிக்க நாம் முடிகிறது. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். 11ஆம் வசனம், இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. எவ்விதம் இவர்கள் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்பட முடியும்? விசுவாச துரோகம் செய்கிறோமோ? ஆண்டவர் கேட்கிறார். தெய்வீக ஆராதனையிலே ஆண்டவர் இடைபடுகிறார். தேவ பிள்ளைகளே, விசுவாச துரோகம் செய்ய வேண்டாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுநாதர் எல்லாரையும் ரட்சிக்கிறார்.
எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எங்கு இருக்கிறது? ஒருவேளை நம்முடைய விசுவாசத்திற்கு நாமே ஒரு மானிட்டர் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆடியோவுக்காக ஒரு புதிய மானிட்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எனக்கு மானிட்டர் கேட்டால்தான் நான் குறைவாக என் சத்தத்தை குறைக்க முடியும். ஆல்டரில் ஜெபம் பண்ணும்போது என்னை குறைக்க முடியும். மானிட்டர் கேட்காவிட்டால் சரியாக பேச முடியாது. இது விசுவாச மானிட்டர். யோசித்து பார்ப்போம். தெய்வ பிள்ளைகளே, நகர்ப்புற திருச்சபையிலும் கூட நிறைய யூத் டைனமிக் யூத்தாக இருக்கிறார்கள். ஓடி ஓடி வருகிறார்கள். ஐயா, வேதத்தை கற்றுத்தாருங்கள். நிறைய ஜபக்குழுக்கள் நகர்ப்புறங்களிலே நடைபெறுகிறது. ஓடி ஜபிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற சபைகளிலே பாரத்தோடு தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் 50 வயதுக்கு கீழே மக்களை பார்க்க முடியவில்லை. எந்த யூத்தையும் எந்த கூட்டத்திலும் பார்க்க முடியவில்லை. இவ்விதம் செய்தால் இதற்கு பெயர் விசுவாச துரோகம். ஆதலால் தான் சொல்லப்படுகிறது, நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையா? 10ஆம் வசனத்திலே ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ? யூத மக்களையும் சிருஷ்டித்தார், பிரஜாதி மக்களையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே துரோகம், குடும்பத்திலே துரோகம் பண்ணினார்கள். ஆண்டவருக்கு அருவருப்பான காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அதுதான் 14ஆம் வசனம். உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோளையும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. மணவளனாகிய ஆண்டவர், மணவாட்டியாக திருச்சபை விசுவாச துரோகம் செய்யக்கூடாது. குடும்ப வாழ்க்கையிலே துரோகம் செய்யக்கூடாது. ஆண்டவர் வேதனைப்படுவார். தேவ பிள்ளைகளே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன், ஒரு பேரண்ட்டுடைய கடமை பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பது. அதுதான் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளோடு இன்ட்ராக்ட் பண்ணுவது கிடையாது. உங்கள் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து ஆராய்வது கிடையாது, சிந்திப்பது கிடையாது, பேசுவது கிடையாது. நீங்கள் எல்லாம் ஒரே கான்செப்ட் என்னவென்று சொன்னால், படிக்க வேண்டும், டாக்டராய் வர வேண்டும், இன்ஜினியராய் வர வேண்டும். எல்லாம் நல்லது தான், எல்லாம் நல்லது. வரட்டும், கலெக்டராய் வரட்டும், அதிபதியாய் வரட்டும், எல்லாம் நல்லது. ஆனால் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக. அதற்குத்தான் பெரிய முயற்சி எடுக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், டிசம்பர் மாதம் 8ஆம் தேதிக்குள் என்னோட பெயர் கொடுங்கள். அப்போதுதான் சிஸ்டமேட்டிக்காய், டிசிப்ளினாய் செய்ய முடியும். ஒரு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் தேவ பிள்ளைகளே. எதுவரைக்கும் மௌனமாக இருக்க போகிறோம்? எதுவரைக்கும் அமைதியாக இருப்பது? அதே ட்ரெடிஷனல் காரியத்தை சபை செய்வது, பெருமை பாராட்டுவதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். தேவ பிள்ளைகளே, சபையிலே ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடும்பங்களிலே வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார். சொல்லப்படுகிறது, மல்கியாவிலே வாசிக்கிறோம் விசுவாச துரோகம். 2 தெசலோனிக்கேயிலே வாசிக்கிறோம் விசுவாச துரோகம் செய்யாதிருங்கள். சொல்லப்படுகிறது 2 தெசலோனிக்கேயர் 2:3 எச்சரிக்கையாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து. இதில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அங்கே அக்கிரமம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேன் ஆஃப் லானஸ், அவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக இருப்பார்கள், சத்தியத்தை மதிக்க மாட்டார்கள், சத்தியத்தை நம்ப மாட்டார்கள், சத்தியத்தை விரோதிப்பார்கள். அவர்கள்தான் ஆன்டி கிரைஸ்ட். அதற்கு பெயர் இந்த இடத்துல பவுல் சொல்கிற வார்த்தை அக்கிரமக்காரன். நீங்கள் என்னெல்லாம், நான் எந்த அநியாயம் செய்யவில்லை, எந்த அக்கிரமம் செய்யவில்லை. தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்தாதபடி, ஆண்டவரை ப்ரொஜெக்ட் பண்ணாதபடி மற்ற எந்த காரியத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணினால் அது அக்கிரமம். தேவ பிள்ளைகளே, அதுதான் சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனம் 2 தெசலோனிக்கேயர் 2:7, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. ஆதலால் தான்
கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்குள்ளே அனுப்புவார். சொல்லிவிட்டார், உங்கள் மனதின்படியே செய்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பத்தின்படியே அக்கிரமத்தை நிறைவேற்றுங்கள். வெளிப்படுத்தலை பார்க்கிறோம், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, அவ்வளோ சொல்லி பார்க்கிறார், சபைக்கு சொல்லுகிறார். கிருபையின் காலங்கள், தூய திருத்துவ ஆலயம் சபைக்கு கிருபையின் காலங்கள், உலகத்துக்கு கிருபையின் காலங்கள். பெண்கள் கூட்டத்தை எடுத்தால் சொல்லுகிறேன், பெண்கள் கூட்டத்தை எடுத்தால் 50 வயதுக்கு கீழே யாரும் கிடையாது, ஒரு சிலரை தவிர, 3 பேரை தவிர. 70, 80, 93. ஹவு லாங்? தேவ பிள்ளைகளே, இப்படியே டிராவல் பண்ணுவது சரிதானா? செகண்ட் லைன் லீடர்ஷிப் தேவை. தேவ பிள்ளைகளே, திருச்சபை 2வது தலைமைத்துவத்துக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே, தெளிவாக சொல்கிறேன், இளம் தம்பதிகளே, 25, 26 ஆண்டுகளுக்குள் இருக்கிற குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எந்தைக்காவது ஆண்டவரோடு பேசின காரியம் இருக்கிறதா? எந்தைக்காவது குடும்பமாய் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்தீர்களா? உங்களை ஆண்டவர் கட்டுவதற்குத்தான் என்னை கொண்டு வந்தார். அதுதான் பிரையாரிட்டி நம்பர் 1. நாட் ஹாப்பி பர்த்டே சொல்வதற்கு ஒரு பாஸ்டர் இல்லை. தேவ பிள்ளைகளே, அது முக்கியம் அல்ல. நான் வந்து கொண்டிருக்கிறேன், செகண்டரி. அது எனக்கு முக்கியம் இல்லை. உங்களை விசுவாசத்திலே கட்டுவதற்கு ஆண்டவராய் கத்த ஒரு பாஸ்டராய் தூய திருத்துவ ஆலய சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார், தவிர ஹாப்பி பர்த்டேக்கு அல்ல. தெளிவாய் சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். ஒரு ஆண்டு 6 மாதம் ஆகிவிட்டது. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். ஐயா, என்ன சொல்லிவிட்டேன்? பிரேசலுக்கு போங்கன்னு தான் சொல்றேன். உங்களை அமெரிக்காவுக்கு வாருங்கள், ஒரிசாவுக்கு வாருங்கள், கந்தமாலுக்கு வாருங்கள் சொல்லவில்லையே. இன்றாவது செல்வீர்களா? மாலை 5 மணிக்கு விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, அதே ஸ்டீரியோ டைப் கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டாம். தேவ பிள்ளைகளே, எப்படியா நீங்கள் ஆணுடைய வருகையை சந்திக்க போகிறீர்கள்? இல்லை, என் தாத்தா காலத்தில் இப்படித்தான் சொன்னாங்க, ஆண்டவர் வருவார்னு. நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 3வது தலைப்பாக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். தேவ பிள்ளைகளே, விழித்திருங்கள், கவனமாயிருங்கள். 4 கூட்டத்தை பார்க்கிறோம். வேகமாய் சொல்கிறேன், ஸ்டோரி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அதை எக்ஸ்பிளைன் பண்ண நான் வரவில்லை. 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்பர் 1, பார்வைக்கு புத்தி இல்லாதவர்கள் பார்வைக்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். சரிதானா? சொல்லுங்க, சரிதானா? ஆமான்னு சொல்லுங்க. அதான் சரிதானான்னு கேட்கும். ஐயா, பார்வைக்கு ஆயத்தமாய் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, அது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன். எல்லாம் சரியாகத்தான், ட்ரெஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆண்டவர் வருவார், மணவாளன் வருவார். தேவ பிள்ளைகளே, எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஓகே. எஸ், ரெடியா இருக்கேன், கையில் வேதாகம் இருக்கிறது, நான் ஒரு கிறிஸ்தவன், சிலுவையால் வரையப்பட்டேன், கான்ஃபர்மேஷன் எடுத்து விட்டேன். எஸ், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே. பார்வைக்கு ஆயத்தமான கூட்டம். நிறைய சமயத்தில் நாம் இப்படித்தான் இருக்கிறோம், பார்வைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2வது கூட்டம் புத்தியுள்ளவர்கள். அவர்கள் கான்டெக்ஸ்ட்ல, சூழ்நிலையிலே ஆயத்தமாக இருந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள், 2வதாக சொல்கிறேன், இவர் சூழ்நிலையிலே சரியாக செயல்படவில்லை. சதனா, எல்லாம் கொண்டு போனார்கள், ஆனால் என்னை என்ன செய்யவில்லை, கொண்டு போகவில்லை. பிறகு பார்த்து கொள்ளலாம், பிறகு கவனித்துக் கொள்ளலாம், பிறகு ஜெபிக்கலாம், வயதான பிறகு ஜெபிக்கலாம். ஆனால் பார்வைக்கு ஆயத்தம். அதே புத்தி இல்லாதவர்கள் 2வது வகையாக எப்படி பார்க்கலாம்? சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவர்கள் ஆயத்தப்படவில்லை, அவர்கள் தயார் செய்யப்படவில்லை.
லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கிறது. எண்ணெயை கொண்டு வருவதற்கு பாத்திரம் இல்லையே, பாத்திரம் இல்லையே. எல்லாம் இருக்கிறது. ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கிறதா? எல்லாம் இருக்கிறது. ஜெப பாத்திரம் இருக்கிறதா? எல்லாம் இருக்கிறது. விசுவாச பாத்திரம் நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவ பிள்ளைகளே, ரொம்ப வருத்தப்படாதீங்கய்யா. நான் சொல்லவே தைரியமாக சொல்லுவேன். எனக்கு நல்ல காங்கிரிகேஷன் சாயிரம் 100க்கு 100, எந்த குறையும் கிடையாது. ஒண்டர்ஃபுல் சர்வீஸ். நான் என்ஜாய் பண்ணுறேன். கம்யூனிஸ்ட் சர்வீஸ்லாம் ஆங்கிலிக்கனில் அப்படி மெய் மறந்து தான் என்று நடத்துவேன். அருமையான கொயர். ஆனால் இன்வால்மெண்ட்டு 50 வயசு கீழே இல்லையா, யூத்தில் பார்க்கலையா, எங்கேயுமே. இது ரொம்ப எனக்கு லேக்கிங்காக தெரியுது. ரொம்ப வேதனைப்படுறேன். இன்னுமா செகண்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கேட்டகிஸ்ட்டு அங்கே ஓடுறார், இங்கே ஓடுறார், நான் ஓடுறேன். வாங்க வாங்க ஐயா, எவ்வளவு நாள் ஐயா, எவ்வளவு நாள்? முழங்கால் படிட மனசிலையே, ஜோமன மனசிலையே. பேரண்ட்ஸ் எங்கே போனீங்க? தேவ பிள்ளைகளே, எல்லாம் ரெடியாக தான் இருக்கு, கையில் என்ன இல்லையே. அதே நேரத்தில் நடுராத்திரிலே மிட் நைட் என்பது அது இருளுக்கு சமானம், ரெண்டாவது தீமைக்கு சமானம், ரெண்டாவது ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். யாத்ராகமம் நான் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நடுராத்திரிலே சதனா, நடுராத்திரில தான் சங்கார தூதன் புறப்பட்டு வருகிறார். நடுராத்திரியிலே. இதெல்லாம் எதற்கு அடையாளம்? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட், கடவுளின் நியாய தீர்ப்புக்கு அடையாளம். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தி இல்லாதவங்க நடுராத்திரியில வரும்போது அவங்க அலர்ட்டா இல்லை, ஜாக்கிரதையா இல்லை, ஞானமா இல்லை, விழித்திருக்கல, தட்டுறாங்க, கதவை போய் தட்டுறாங்க. டோரெல்லாம் லாக் ஆயிட்டு. 3வது கூட்டம் அதுதான். கதவை தட்டுறாங்க, கிருபை கிடைக்கல. கதவை தட்டுறாங்க, இரக்கம் கிடைக்கல. கதவை தட்டுறாங்க, எதுவுமே கிடைக்கலையே, கிடைக்கலையே. கதவை தட்ட போறோமா அல்லது 5 பேர் புத்தியுள்ள பிள்ளைகளை போல ஆண்டவரை சந்திக்க போகிறோமா? கதவை தட்ட வேண்டாம், ஆண்டவர் தட்டுறாரு. சதனா, ஆண்டவர் தட்டுறார். இதோ வாசப்படியிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். தேவ பிள்ளைகளே, எஸ், ஆண்டவர் உங்களோட சேர்ந்து நீ சாப்பிட வராரியா? எவ்வளோ சந்தோஷம். ஒரு வேல்யூ மேன் சிஎம் இந்த வீட்டுக்கு வராருன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. தேவ பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், உங்களை ஏனையும் ரட்சித்தவர். அதெல்லாம் சொல்கிறார் 2 தெசலோனிக்கேயர் 2 காலிங், அவர் உங்களை ரட்சித்தார். நல்வசனத்திலே, கிரியையிலே, கிருபையிலே பலப்படுத்திக் கொள்ளுங்கள், விழித்திருங்கள். அதுதான் 2 தெசலோனிக்கேயர். அதே நேரத்தில் அவங்க பிரைட்கும் தெரியல, மணவாளன் தெரியவில்லை. அந்த புத்தி இல்லாதவங்களுக்கு அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? மணவாளன் தெரியல, தெரியல. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அட்வென்ட் ஆரம்பிக்க போகிறோம். இதுதான் சொல்லப்படுது. ஜபத்தோட விசுவாசத்தை உருவாக்கி கொள்ளுங்க. விசுவாசம் துரோகம் வேண்டாம், ஆன்டி கிரைஸ்டா இருக்க வேண்டாம். ஐயா, விழித்திருந்து குடும்பம் விழிக்கட்டும், சபை விழிக்கட்டும். தூங்குகிற காலம் அல்ல. மணவாளனை பார்த்து விட்டோமா? எழுந்திருப்போமா? ஜோமனுமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ரொம்ப ஆவியான பேசுகிறாருங்க. நான்லாம் இதுவரைக்கும் என் பாஸ்டரல் மினிஸ்ட்ரியில் 30 இயர்ஸ் ஓவர் இந்த டெக்ஸ்ட்டை இப்படி நான் பேசினதில்லை. 3 வருஷத்துக்கு ஒருத்தர் டெக்ஸ்ட் வரத்தான் செய்யும். நான் ஆண்டவர் வித்தியாசமாக நம்மோடு இடப்படுறாரு. போவீங்களா? இன்னைக்கு முதல் எக்ஸசைஸ் சாயங்காலம் பிரேசலுக்கு போவீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, எங்களையே அர்ப்பணிக்கிறோம். விழித்துக் கொள்கிற காலம், மணவாளனை சந்திக்கிற காலம். ஆண்டவரே, கிருபையாயிரும், எங்களோடு பேசும். இயேசுவின் ஆசீர்வாதம் குடும்பத்திலே, சபையிலே
புறப்பட்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.